அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள்லாம் யாருப்பா? கொடுத்து வச்சவங்க. இந்த வார்த்தையை பல சமயம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? உண்மையிலேயே எதை வச்சு நம்ம கொடுத்து வச்சவங்கன்னு சொல்ல முடியும்? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காரு, லக்ஸுரியான வீடு, அல்லது லக்ஸுரியான லைஃபு, அல்லது வேற வேற எக்ஸட்ரா உயர் பதவி, எதை வச்சு சொல்றது? நபிகள் நாயகம் சொன்னாங்க, 4 விஷயம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் கொடுத்து வச்சவங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? யாருக்கு நல் ஒழுக்கமுள்ள மார்க்கப்பற்று மிக்க இறைவனின் அச்சமிக்க ஒரு பெண் மனைவியாக இருக்கிறாங்களோ அவங்க கொடுத்து வச்சவங்க. 2வது சொன்னாங்க, யாருடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, சிறந்த ஞானமிக்கவர்களாக ஒழுக்கத்தின் குன்றுகளாக இருக்கிறாங்களோ அவங்க கொடுத்து வச்சவங்க. 3வது சொன்னாங்க, யாருக்கு நல்லவர்கள் நண்பர்களாக கிடைச்சிருக்காங்களோ, நண்பர்கள் எல்லாம் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருக்காங்க, சாலிகங்களாக இருக்காங்க. 4வது சொன்னாங்க, யாருடைய சொந்த ஊர்லேயே அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் தர்றானோ, இந்த 4 பேருமே கொடுத்து வச்சவங்க நாங்கள் சொல்லலாம். நீங்களும் நானும் கேட்க வேண்டும், இந்த பட்டியலில் நம்முடைய பெயர் எதிலையாவது ஒன்றிலாவது சேருமா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.